விருதுநகரில் திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு தொடங்கியுள்ளது. இன்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரை ஆற்ற உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த தென்மண்டல இளைஞரணி மாநாடு எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக அதனை திமுக கருதுகிறது? என்னென்ன நிகழ்ச்சி திட்டங்கள் உள்ளன? இந்த சட்டமன்ற தேர்தலில் முழுக்க தென் தமிழ்நாடே கூடுதல் முக்கியத்துவத்தோட பார்க்கப்படுது. அப்படின்னா அதுல அந்த சூழல்ல தான் இவங்க திமுக அதனுடைய இளைஞர் அணியினுடைய மண்டல மாநாடு, தென்மண்டல மண்டல மாநாடை இங்க நடத்துறாங்க. வடக்கு மண்டல திருவண்ணாமலை நடத்துனதுல இப்போ விருதுநகரை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நடத்தக்கூடிய மாநாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க ஒரு 58 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சுமார் 1 லட்சம் நிர்வாகிகள் பங்கேற்றாங்க. இந்த கட்சியினுடைய மேல கிளை முதல் வேறு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அவங்க எல்லோரும் இளைஞரணி பொறுப்பாளர்லாம் பங்கேற்றாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது 5 லட்சம் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இளைஞரணியில. இது எங்கேயும் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு அமைப்பினுடைய பலம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அந்த சூழல்ல தான் இவங்க இந்த மண்டல சந்திப்பு கூட்டம் நடைபெறுது. இந்த சந்திப்பு கூட்டத்துல முழுக்க திமுக அதனுடைய அமைப்பாக தன்னளவுல தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தன்னளவுல கூடுதல் பலம் கொண்ட இயக்கமாக மாற வேண்டியது இருக்கு. மேலும் ரொம்ப முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய நட்பு சூழல், அரசியல் சூழல் மற்றும் தவேக உள்ளிட்ட கட்சிகளுடைய வருகை, அதுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையோடு இவங்க அணுக்கமாகிறதுக்கும் அவங்கள திமுக நோக்கி இழுப்பதற்குமான பல்வேறு உத்திகளுடைய வழியாகத்தான், அதனுடைய அடிப்படையில தான் இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தப்படுது. நேரடியாக இவருக்கு வெல்வோம் ஒன்றாக இப்படி பல்வேறு தீம் அடிப்படைகளையும் பல்வேறு புதிய உத்திகளையும் திமுக இந்த தேர்தலுக்கு கையாளுறாங்க. அதனுடைய பகுதியாகத்தான் அந்த மாநாடை பார்க்க வேண்டியது. இன்னும் சற்று நேரத்துல மாநாடு துவங்க இருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல் நடந்துட்டு இருந்தா கூட இப்பதான் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் மதுரையிலிருந்து கிளம்பி இருக்கிறாரு, சாலை மார்க்கமா விருதுநகருக்கு வர்றாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் தங்கி இருக்கிறாரு. அவரு சரியாக ஒரு 5 மணிக்கு மேலாக அங்க மதுரையிலிருந்து கிளம்பி இங்க வர இருக்காரு. முதலமைச்சரோட உரை அப்படிங்கிறது 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திருச்சி சிவா எஸ்பி பேசுறாரு. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பேசுறாரு. பின்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அந்த சிறப்புரை அப்படின்னு இருக்க போது அவரு இளைஞர் இந்த மாநாட்டுக்கு வருவது தனக்கும் ஒரு தன்னளவுல பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுலதான் இது 3ஆம் தலைமுறையை நோக்கி இந்த இளைஞரணி அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. தங்கம் தென்னரசு நமக்கு அளித்த பிரத்யேக பட்டியலும் இளைஞர்களை தன்னகத்துல வச்சுக்கிறதுக்காக திமுக தொடர்ந்து தன் தகவல் வச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து புதிய உத்திகளோட ஒரு புதுப்பிச்சு கொண்டே இருக்கு. அதனால 75 ஆண்டு காலம் திமுக இயங்குது, உயிர்ப்போட இயங்குது அப்படின்ற வார்த்தையில பதிவு செஞ்சாரு. ரொம்ப முக்கியமா இளைஞர்களுக்கு கொள்கை விளக்கம், அவங்களை கொள்கை வழியாக நெறிப்படுத்துவது ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமையும் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தாரு. அதனுடைய பகுதியாக, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இன்னும் சற்று நேரத்துல 4:30 மணிக்கு மேலாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மேடைக்கு வர இருக்கிறாரு. இப்போ இருந்து அவங்களுடைய அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வமான உரைகள், சிறப்புரைகள் எல்லாம் நடக்க இருக்குது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.